இன்றைக்கான ஃபஸ்ட் புறமா வந்துருச்சு. இந்த புறமா விளையாட்டு அப்படின்னா இந்த கரண்ட் லைவில் வந்து சுட சுட போயிட்டுருக்கு. ரயானுக்கு முத்துக்குமனுக்கு பயங்கர சண்டை ஏற்படுது. முத்துக்குமன் சொல்கிறான், ரயான் உன்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு நீ பெரிய ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு ரயான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ வந்து என்னை பார்த்து பயப்படுறடா, அதனால தான் வந்து நான் ஒருத்தன் விளாட்றேன், நான் இதுவரை ஒருத்தனாக தான் விளாண்டுருக்கேன், என்னை பார்த்து பயந்து போய் தான் நீங்கள் வந்து 5 பேர் கூட்டணி வச்சு விளாட்றேன், இது டிடிஎஃப் டாஸ்க்கடா, இதில் தனியாக தாண்டா விளாட்ணும், நான் வந்து தனியாக விளாட்றேன், ஆனால் நீ எனக்கு பயந்துக்கிட்டு 5 பேரை கூட்டணி வச்சு ஒரு ஸ்ட்ராங்காக காமிச்சிட்டு நீ விளையாடுறது இருக்குல்ல, அது வந்து கேவலண்டா அப்படின்னு சொல்லி சர மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து தாக்கிக்கிறாங்க. இதில் நம்ம தலைவி சௌந்தர்யா வந்து அது ஒரு பக்கம் வந்து அடிச்சு விடுது, வந்து ஒரு கூட்டணி வைப்பானா, அந்த கூட்டணிக்கு தான் தர்மம் அப்படின்னு சொல்லுவானா, அந்த தர்மத்தை வந்து ரணவ் மீறிட்டான்னு சொல்லி இவனே அதை வந்து ப்ரோக்கிங் பண்ணுவானா, ஆனால் இவன் செய்கிற தப்பு வந்து ஒத்துக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம தலைவி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன இவனுடைய மோத்தரை வந்து கிழிச்சு விட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த ஃபைட் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த பேக்லின் மஞ்சரி ரயானு அப்புறம் இந்த முத்துக்குமன் இருக்கும்போது மஞ்சரி தான் ஆரம்பிக்கிறாங்க. சரி நீ வந்து இவ்வளோ தூரம் நியாய நீதியை வந்து பேசுகிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மஞ்சரி இந்த வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறாங்க. அதாவது ரயான் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூட்டணி வேணாம்னு சொல்லி தனியாக விளாண்டுருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த கேள்வி வந்து கேட்குறாங்க. அந்த கேள்வி என்ன பண்ணா அப்படின்னா, கண்ணியன் வந்து லாக் ஆகிட்டா, அந்த கேள்விக்கு அவனுக்கு பதில் சொல்லவே முடியல. அதுக்கு என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஜாக்லின் ரயானு சௌந்தர்யா விளையாடும்போது எதுக்கு நீங்கள் கடைசியாக கூட்டணி போட்டிங்க அப்படின்னு இவன் என்ன அந்த கூட்டணி போட்டதை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷனான ரயான் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு வந்து நம்மளை பார்த்தா பயம், அதனால தான் அந்த பேச்சை கூட்டணி வச்சுக்கிட்டா வந்து விளையாண்டா அப்படின்னு சொல்லி ஓப்பனாக போட்டு உடைக்கவுமே கண்டியனுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. ரயான் என்னை வந்து ப்ரோக்கிங் பண்ணாரா, நீ வந்து இப்போ உன்னை பார்த்து ரயானை பார்த்து பயப்படுற அளவுக்கு நீ எல்லாம் ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது, இவன் வந்து என்னென்னா இப்போ ரயான் சொல்லிட்டான் நீ பயந்து தான் இது பண்ணுற அப்படின்னோடனே ப்ரோக்கிங் பண்ண பெரிய ஆள் கிடையாது அப்படின்னோடனே தான் அவன் ரயான் திருப்பி சொல்கிறான், நான் வந்து ப்ரோக்கிங் பண்ணல, சத்தியமாக ப்ரோக்கிங் பண்ணல, சீரியஸாக சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே கண்ணீர் எந்திரிச்சு அப்படியே போகிறான். போயிட்டு இருக்கும்போது ஏன் எந்திரிச்சு நீ அதாவது என்னை பார்த்து பயம் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலேயாவது அந்த மாதிரி விளையாடுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து அதுக்கு முத்துக்குமன் சொல்கிறேன், நான் அப்படி தான்டா விளாண்டுருக்கேன் அப்படிங்கவும், கிடையாது நான் மட்டும்தான் எல்லா டாஸ்க்லேயும் வந்து தனியாக விளாண்டுருக்கேன், நீங்கள் வந்து 5 பேர் கூட்டணி வச்சுருக்கீங்க, இந்த டிடிஎஃப் டாஸ்க் வந்து ஒருத்தர் விளையாடுறது ஒருத்தர் தான் கிடைக்கும், நீ கூட்டணி வச்சு விளையாடுறது கேவலமாக இருக்கடான்னு காரி துப்பி விட்டான். எத்தனை தடவை பேசினாலும் சரி இந்த ஒரே பாயிண்ட்டை வச்சு பலவாறு உருட்டிக்கிட்டே இருக்கான். மஞ்சரியே என்ன பண்ணுது, முத்துக்குமன் மூஞ்சியில் காரி துப்பி விட்டுருச்சு, இன்னொரு பக்கம் ஃபேக்லின்னு காரி துப்பி விட்டுருச்சு. இதுக்கெல்லாம் மேலே நம்ம தலைவி சௌந்தர்யா இவனோட மோத்தரை வந்து கிழிச்சு விட்டுருச்சு. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி காலையில் ரயான் கேட்ட கேள்வியால் அதிர்ந்துட்டான் முத்துக்குமன் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க, அதனால தான் 5 பேர் கூட்டணி வச்சாங்க, அந்த டிடிஎஃப் டாஸ்க் வந்து ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது, அப்போ தனியாக இண்டிவிஜுவலாக தான் விளையாடணும், அப்படி இருக்கும்போது கூட்டணி வைக்கிறேன்னா உனக்கு பயண்டா அப்படின்னோடனே சாக்கையிட ரயான் உன்னை பார்த்து பயப்படுற அளவுக்குலாம் நீ ஒன்றும் இல்லை, அப்புறம் எதுக்குடா கூட்டணி வச்ச ஒரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செமையாக போயிட்டு இருந்துச்சு லைவில் பார்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியெல்லாம் இருக்குது, அதை அப்டேட் பண்ணுறேன். உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.